நல்ல கைகளை தட்டி கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. சொல்லுங்க, கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. காலடிகள் தெரியாமல் போனாலும் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. உன் வசனம் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. சந்தோஷமா கரங்களை தட்டி உன் காலடிகள் தெரியாமல் போனால் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. உன் காலடிகள் தெரியாமல் போனாலும் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. உம் வசனம் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. உம் வசனம் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. சொல்லுங்க, ஆமென் ஆமென். குறைவுகளில் என்னை பராமரித்தீர், ஒரு சேதமின்றி சுமந்து வந்தீர். உம் கரம் தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுமே. சந்தோஷமா குறைவுகளில் என்னை பராமரித்தீர், ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தீர். குறைவுகளில் என்னை பராமரித்தீர், ஒரு என்னை சுமந்து வந்தீ. உம் கரம் தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுதே. உம் கரம் தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுதே. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, ஆமென். நல்ல வாயை திறந்து முழு உள்ளத்தோடு கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. நன்றியோடு கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஆமாப்பா என்னை மறந்திடவில்லை. என் சத்துருக்களின் கைக்கு விடுவித்தீர், 7 வழியாய் அவனை ஓட செய்தீர். என் தலையை உயர்த்தினீர், என் கிரீடம் பூக்க செய்தீர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி குறைவுகளில் என்னை பராமரித்தீர், ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தீர். குறைவுகளில் என்னை பராமரித்தீர், ஒரு சேதமின்றி தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுமே. ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, என் இயேசுவே உமக்கே ஆராதனை.
இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோது என்னை மறந்திடவில்லை. என் சத்துருக்களி கைக்கு விடுவித்தி, ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. சொல்லுங்க, என் சத்துருக்களி கைக்கு விடுவித்தி, ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. என் தலையை உயர்த்தினி, என் கிரீடம் பூக்க செய்தி. என் தலையை உயர்த்தினி, என் கிரீடம் பூக்க செய்தி. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆமென். என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோது என்னை மறந்திடவில்லை. சொல்லுங்க, ஆமென், ஆமென். என்னை உம் காலடிகள் தெரியாமல் போனாலும் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. சொல்லுங்க, உம் காலடிகள் தெரியாமல் போனாலும் சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. உம் வசனம் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. உம் வசனம் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. ஆராதனை உமக்கே ஆராதனை. என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை. ஆமென். கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோது என்னை மறந்திடவில்லை. குறைவுகளில் என்னை பராமரித்தி, ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தி. சொல்லுங்க, என் குறைவுகளில் என்னை பராமரித்தி, ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தி. கரம் தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுதே. உம் கரம் தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுமே. ஆராதனை, ஆராதனை. நல்ல வாயை திறந்து ஆமென். உமக்கே ஆராதனை. தேவ பிள்ளைங்க, ஆராதனை உமக்கே ஆராதனை. என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோது என்னை மறந்திடவில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க. என் சத்துருக்களே கைக்கு விடுவித்தி, ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. சொல்லுங்க, சத்துருக்களே கைக்கு விடுவித்தி, ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. என் தலையை உயர்த்தினி, என் கிரீடம் பூக்க செய்தி. என் தலையை உயர்த்தினி, என் கிரீடம் பூக்க செய்தி. ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை. என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, ஆமென். கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோது என்னை மறந்திடவில்லை. எவ்வளவு நல்ல இயேசுப்பா. ஆமென், ஆமென். நான் மறந்தாலும் அவர் மறக்காதவர். கைவிடவில்லை,
விட்டு விலகிடவில்லை, ஒருபோது என்னை மறந்திடவில்லை. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆமென். உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து எஸ் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை முழு பலத்தோடு உயர்த்துவோமா? எத்தனை முறை நான் இடறி விழுந்த போதும் என்னை மறக்காமல் என்னை தாங்கின தெய்வம். நான் அவரை மறந்தாலும் அவர் என்னை மறக்கவில்லை. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. உரகலலலலமோ ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. அப்படி ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆராதிக்கலாம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த இடத்திலும் இறங்கி வாங்க. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்துகிற இந்த இடத்துல ஆசீர்வதிக்கும்படியா இறங்கி வாங்க. நீர் எங்களை கைவிடாத தேவன், நீர் எங்களை மறக்காத தேவன். எத்தனை சூழ்நிலைகளில் நாங்கள் உம்மை மறந்த போதும் ஆண்டவரே, சுழல் காற்றிலும் புயல் காற்றின் மத்தியிலும் எங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தின தெய்வம். ஆண்டவரே, கடலில் நடக்கும் போது உம்முடைய பாதப்பட ஆண்டவரே பாதபடி ஆண்டவரே எங்களுக்கு முன்னால் தெரியாமல் போகலாம். ஆனால் எங்களுக்காய் ஆண்டவரே கட்டாந்தரை போல செங்கடலை பிளந்து எங்களுக்கு பாதை உருவாக்கின தெய்வம். நீர் என்றென்றும் மாறாதவர், நீர் என்றென்றும் போற்றத்தக்கவர், நீர் என்றென்றும் நல்லவர். எங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை வரம் பெற்ற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து துதிங்க. அங்க இங்க பார்க்காம வேடிக்கை பார்க்காம ஆண்டவரை துதிங்க. துதிக்க 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 தேவ பிரசன்னம் இறங்க இறங்க என் வாழ்க்கையில மாற்றம் உண்டு, என் வாழ்க்கையில மாற்றம் உண்டு, என் வாழ்வில மாற்றம் உண்டு. என் வாழ்வில மாற வேண்டிய காரியங்கள் மாறும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் உலகம் இருண்டு போனாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அப்படியே உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய
நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவன் நீரே. சொல்லுங்க, என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவன் நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எப்போதும் தீய பேரின்பமுண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, என் பரம்பரை சொத்து நீங்க தான்ப்பா. சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க, எனக்குரிய பங்கும் நீரே. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆமாப்பா, எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. சொல்லுங்க, ஆமென். ஓ நித்திய பேரின்பமே. என்னை காக்கும் என்னை காக்கும் இறைவன் நீரே, என்னை ஆளும் தலைவர் நீரே. ஆமென். என்னை காக்கும் இறைவன் நீரே, என்னை ஆளும் தலைவர் நீரே. எனக்குரிய
தேவ பிள்ளைகளுடைய சத்தம் வரட்டும். எப்போதும் நித்தி அப்படியே உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? அப்பா, உங்க கூட இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. உங்க கூட இருந்தாலே எனக்கு சமாதானம். உங்க கூட இருந்தாலே எனக்கு சந்தோஷம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை உமக்கே அப்பா. அபிஷேகம் வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஓ, தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டான், என்னை கைவிடவே மாட்டான், மறந்திடவே மாட்டான், என்னை மறந்திடவே மாட்டான். சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டான். ஓ, தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும். எலியாவை போஷித்த நம் தேவன் நம்மை என்று குறைவில்லாமல் போஷிப்பாரே. என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் என்னில் போஷிப்பாரே. எலியாவை போஷித்த தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். எலியாவை போஷித்த நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் என்னை போஷிப்பாரே. போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் என்னை போஷிப்பாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே வைத்தவர் தரிசனத்தை என் வாழ்வில் வைத்தவர். ஆமென்.
மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாமல் நடத்துவார். சொல்லுங்க, மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாம் நடத்துவார். நடத்திடுவார், நடத்திடுவார், கடைசி வரை என்னை நடத்திடுவார். நடத்திடுவார், என்னை நடத்திடுவார், கடைசி வரை வழி நடத்திடுவார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலார் உயர்த்துவார். சொல்லுங்க, ஆமென். உயர்த்திடுவா, என்னை உயர்த்திடுவா, கன்மலை மேல் என்னை உயர்த்திடுவா. உயர்த்திடுவா, என்னை உயர்த்திடுவா, கன்மலை மேல் என்னை உயர்த்திடுவா. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். தரிசனத்தை என் வாழ்வில் வைத்தவர் ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். சொல்லுங்க, ஆமென். வாய் திறந்து ஓ, கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர். ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்று மேலாக உயர்த்துவார். சொல்லுங்க, தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்று மேலாக உயர்த்துவார். உயர்த்திடுவார், என்னை உயர்த்திடுவார், கன்மலை மேல் என்னை உயர்த்திடுவார். உயர்த்திடுவார், என்னை உயர்த்திடு. நம்பிக்கையோடு அபிஷேகம் என் மேலே வைத்தவர். ஆமென். கைவிடவே மாட்டார். ஓ, என் வாழ்வில் தந்தவர். ஆமென். நம்பிக்கையோடு கைவிட மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். வாயை திறந்து சகோதரங்கள், வாயை திறந்து மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்று கைவிடாமல் நடத்துவார். சொல்லுங்க, நம்பிக்கையோடு நடத்திடுவா, என்னை நடத்திடுவா, கடைசி வரை என்னை நடத்திடுவா. நடத்திடுவா, என்னை நடத்திடுவா, கடைசி வரை என்னை நடத்திடுவா.
அபிஷேகம் என் மேலே வைத்தவர். ஆமென். நல்ல உற்சாகமா என்னில் தந்தவர் நிறைவேறு வரை விட மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் மாட்டார். ஓ தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர். எலியாவை போஷித்த நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். ஆமென். எலியாவை போஷித்த நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். போஷிப்பாரே போஷிப்பாரே என்னை போஷிப்பாரே. ஆமென். குறைவில்லாமல் போஷிப்பாரே என்னை போஷிப்பாரே. குறைவில்லாமல் என்னை போஷிப்பாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர். ஆமென். ஆமென். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். விலகிடவே மாட்டார். என்னை விலகிடவே கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டார். நல்ல வாய்களை திறந்து ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அழைத்த தெய்வம், என்னை அபிஷேகித்த தெய்வம், என் மேல் தரிசனத்தை வைத்த தெய்வம் என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கை சூழ்நிலை எதுவென்றாலும், என் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவென்றாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார். எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு, என் இயேசு என்னை கைவிட மாட்டார்? நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்னை அபிஷேகித்த தெய்வம் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்த தெய்வம் என்னை கைவிட மாட்டார். என் மேல் தரிசனத்தை தந்தவர் மறந்திட மாட்டார். நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே, நீர்தானே என்றும் எந்தன் கேடகமே. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே, நீர்தானே என்றும் எந்தன் கேடகமே. உயிரே நீர்தானே என்பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. சொல்லுங்க, உயிரே நீர்தானே என்பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் நம்பும் கண்மலையே இயேசுவே நீரன் ஆதரவே. நான் என்றும் நம்பும் கண்மலையே இயேசுவே நீரன்
ஆதரவே. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. ஆமப்பா, நீர்தானே என்றும் எந்த கேடகமே. என்னை நடத்தும் விதங்கள் மிகவும் அதிசயமானதப்பா. பாதையில் கரம் என்னை விலகாமல் காக்குதே. எனக்காய் நீர் செய்த நன்மைகள் ஆயிரமே, என்ன நான் உமக்கு திருப்பி செலுத்திடுவேன். கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு, என்னை நடத்தும் விதங்கள் மிகவும் அதிசயமானதே. பாதையில் கரம் என்னை விலகாமல் காக்குதே. என்னை நடத்தும் விதங்கள் மிகவும் அதிசயமானதே. பாதையில் கரம் என்னை விலகாமல் காக்குதே. எனக்காய் நீர் செய்த நன்மைகள் ஆயிரமே, என்ன நான் உமக்கு திருப்பி செலுத்திடுவே. சொல்லுங்க, எனக்காய் நீர் செய்த நன்மைகள் ஆயிரமே, என்ன நான் உமக்கு திருப்பி செலுத்திடுவே. சொல்லுவோம், உயிரே நீர்தானே என் பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. உயிரே நீர்தானே என் பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்று நம்பும் கண்மலையே. கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீரன் ஆதரவே. சொல்லுங்க, நான் என்று நம்பும் கண்மலையே, இயேசுவே நீரன் ஆதரவே. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. ஆமாப்பா, நீர்தான் என்றும் எந்த கேடகமே. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாதப்பா. எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க மட்டும் எங்க கூட இருந்தா போதும். என்னோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தைகள். என் அழுகையை மாற்றியது என்னை களிகூற செய்த உம்முடைய வார்த்தைகள். அதை நினைத்து பாடுவேன். என்னோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தையே. அழுகையை மாற்றியே என்னை களிகூற செய்ததே. ஆமென். என்னோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தையே. அழுகையை மாற்றியே என்னை களிகூற செய்ததே. நீரே என்றென்றும் எந்த நல்லுறவே, நீரன்றி வேறில்லை ஆதரவே. நீரே என்றென்றும் எந்த நல்லுறவே, நீரன்றி வேறில்லை ஆதரவே. உயிரே உயிரே நீர்தானே என் பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. சொல்லுங்க, நீர்தானே என் பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்று நம்பும் கண்மலையே, இயேசுவே நீரன் ஆதரவே. நான் என்று நம்பும் கண்மலையே, இயேசுவே நீரன் ஆதரவே. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. நீர்தான் என்றும் எந்த கேடகமே.
கேடகமே, நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. நீர்தானே என்றும் எந்தன் கேடகமே. கரங்களை உயர்த்தி உயிரே நீர்தானே என்பலனே. எத்தனை பிள்ளைகளுக்கு உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும்? நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. சொல்லிடுங்க. உயிரே நீர்தானே என்பலனே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்றும் நம்பும் கண்மலையே. அப்படியே விசுவாசத்தோடு சொல்லிருங்க. சுவே நீரன் ஆதரவே. வாயை திறந்து நான் என்றும் நம்பும் கண்மலையே, நான் நம்பும் கண்மலையே ஆதரவே. ஒரு முறை கூட நான் என்றும் நம்பும் கண்மலையே. ஆமப்பா இயேசுவே நீரின் ஆதரவே, நான் என்றும் நம்பும் கண்மலை. கண்மலையே இயேசுவே நீரின் அடைக்கலமே, நீரின்றி நான் உயிர் வாழ முடியாது. அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க. வாயை திறந்து, வாயை திறந்து தேவ பிள்ளைங்க சத்தமா. நீரின்றி நான் உயிர் வாழ முடியாது, நீர்தானே என்றும் எந்தன் கேடகமே. நல்ல வாய்களை திறந்து, என் உயிரே நீர் இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ முடியாதுப்பா, நீங்க இல்லாம எங்க வாழ்க்கை இல்ல. எத்தனை பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்ல முடியும்? நீங்க இல்லாம என் வாழ்க்கை இல்ல, நீங்க இல்லாம என் வாழ்க்கை இல்ல. நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் கேடகம், நீரே என் ஆதரவு. இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் எங்களை விட்டு போகலாம் அப்பா, உதவி என்று வரும்போது எல்லோரும் மறந்து போகலாம், ஆனால் எங்களை மறக்காத தெய்வம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. என்னை மறக்காத தெய்வம், என்னை மறக்காதவர், என்னை மறக்காதவர், என்னை மறக்காதவர். நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்று எந்த தேவையோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா. நீர்தான் எங்களுக்கு பலனப்பா. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னார், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொன்னது போல அந்த பலத்தோடு பிள்ளைகள் ஆலயத்திலிருந்து கடந்து செல்லணுமப்பா. அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் எதுவென்றாலும் கர்த்தர் அவர்களுக்கு பலனாயிருப்பீராக. மனிதர்களால் மறக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஆனால் என் தேவன் நினைத்தருளுவீராக. என் தேவன் அவர்களை நினைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். என் தேவனுடைய பலத்த கரத்தின் கிரியை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நடப்பதாக. மனிதர்களால் அவர்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என் தேவனுடைய கரத்தின் கிரியைகளால், என் தேவனுடைய கரத்தின் கிரியைகளால், என் தேவனுடைய கரத்தின் கிரியைகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம். ఈ పొద్దు మన వినపడే దేవుని వార్తలు. மனிதனால் மறக்கப்பட்டு போனாலும் கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். మనిషి మరిసిపోతేను దేవుడు నిన్ను మరీడు.
பல சூழ்நிலைகளில் நாம் மனிதர்களால் மறக்கப்பட்டு போவோம். ఎన్నో సమయాల్లో మనుషుల నుంచి మనం మర్చిపోతాము. நம்முடைய தேவைகள் பெருகும் போது, మనకు కావాల్సింది జాస్తి சில అయినప్పుడు, வேளைகளில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய் மனிதர்களை நம்பி இருப்போம். కొన్ని సమయాల్లో మనకు కావాల్సింది మనుషుల్ని విశ్వాసించినప్పుడు, ஆனால் மனிதன் வாக்கு கொடுத்ததை மறந்தே போவான். మనిషి ఇచ్చిన వాక్కుని వాడు మరిచిపోతాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் மறந்தே போவார்கள். మనకు సహాయం చేస్తేనే చెప్పిన మనిషి మరిచిపోతాడు. உனக்கு இப்படி செய்வேன் அதை தருவேன் என்று சொன்னவர்கள் மறந்தே போய் விடுவார்கள். అట్లిస్తును ఇట్లిస్తునని చెప్పిన వాక్కు మరిచిపోతాడు. இல்லாவிட்டால் நீ நம்பி இருக்க மனிதர்களாய் இருக்கலாம். నువ్వు విశ్వాసించిండేది మనుషులు. ஒரு காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனை நம்பி இருக்கலாம். ఒక కార్యం నాకు జరగాలంటే మనుషుల్ని విశ్వాసించిండొచ్చు. ஆனால் உன்னுடைய காரியத்தை அந்த மனிதன் மறந்தே போகலாம். అవుతే నీ కార్యాన్ని ఆ మనిషి మర్చిపోయిండొచ్చును. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். దేవుడు చెప్తాడు, ఎవరు మరుస్తేనో నేను నిన్ను మరిను. நம்பிக்கையுள்ள பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லலாம். హల్లెలూయా. நான் மறக்க மாட்டேன். నేను మరిను. யார் மறந்தாலும், ఎవరు మరుస్తేనో மனிதர்கள் மறந்து போகலாம் உன்னை. మనుషులు మరిచిపోవచ్చును. உனக்கு வாக்குரைத்த மனிதர்கள் மறந்து போகலாம். నీకు వాకిచ్చిన మనిషి நீ మరిచిపోవచ్చును. நம்பி இருந்த மனிதர்கள் மறந்து போகலாம். విశ్వాసం పెట్టిన మనుషులు ஆனால் మరిచిపోవచ్చును. வாக்குரைத்த தெய்வம் மறக்க மாட்டார். అవుతే వాకిచ్చిన దేవుడు பக்கத்துல మరిడు. கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். దేవుడు నిన్ను మరిడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நீதான் அடிக்கடி மறந்து போற. నువ్వు అప్పుడప్పుడు మర్చిపోతావు. ஆமென். ఆమేన్. நீதான் அடிக்கடி மறந்து போற. నువ్వు అప్పుడప్పుడు మర్చిపోతావు. பாட்டில பார்த்த உடனே மறந்து போயிடுற. బాటిల్ని చూస్తేనే మర్చిపోతావు. வெள்ள குச்சிய பார்த்த உடனே மறந்து போயிடுற. తెల్ల పుల్లని చూస్తేనే మర్చిపోతాము. ஃப்ரெண்ட்ஸ பார்த்த உடனே மறந்து போயிடுற. ఫ్రెండ్స్ ని చూస్తేనే మర్చిపోతాము. கைய விடாதீங்க, கைய விடாதீங்க. చేయలేదండి. ஏதாவது ஒரு காரியம் உரைக்கட்டுமே. ఏదైనా ఒక కార్యమే మనం ஃப்ரெண்ட்ஸ చెప్పేది. பார்த்த உடனே மறந்து போயிடுற. ఫ్రెండ్స్ ని చూసిననే మర్చిపోతాము. கம்பெனியில பார்ட்டின்னு சொன்ன உடனே கர்த்தரை மறந்து போயிடுற. కంపెనీలో పార్టీ అంటేనే మర్చిపోతాం దేవుణ్ణి. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இப்படி நாம தான் பல சூழ்நிலையில கர்த்தரை மறந்து போயிடுறோம். ఇలా కొన్ని సమయాల్లో దేవుణ్ణి మనం మర్చిపోతాము. கர்த்தரை மறக்கிறதும் இல்ல, நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துடுறோம். కర్తర్ని మర్చిపోయేది లేకుండా ఇంకొకరికి ఇచ్చిన మాటని మర్చిపోతాము. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் கர்த்தர் என்றென்றும் மறக்க மாட்டார். అవుతే యెహోవా ఎప్పుడు మనల్ని ஆண்டவர் உன்னை நினைத்தருளுவார். దేవుడు నిన్ను తలుస్తాడు. கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். దేవుడు నిన్ను మరినే உன் வாழ்க்கை சூழ்நிலை எவ்வளவு கடுமையாயிருந்தாலும் నీ కష్టకాలాలు ఎంత పెద్దదిగా என் ఉంటే தேவன் உன்னை மறந்து விட மாட்டார். మన దేవుడు మనల్ని మరిడు. தானியேல் ஒருவேளை நினைத்திருக்கலாம், దానియేలు ఒక బారి తలిసిండ. ஐயோ தேவனால் மறக்கப்பட்டு விட்டேனோ. అయ్యో దేవుడు నిన్ను మరిచేసినాడు. ஹalleluya. హల్లెలూయా. தரியு ராஜா ஒருவேளை நினைத்திருக்கலாம், దరియు రాజా ఒక సమయం ஓ తలిసిండు. தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் தானியேலை மறந்து விட்டாரோ. దానియేలు విడికుండా ఆరాధించిన దేవుడు அதனால் మరిచిపోయాడు. தான் தரியு ராஜாவுக்கு தூக்கமில்லை. దరియు రాజాకు నిద్ర లేదు. தானியேலின் இடத்தில் நாம் இருந்தால் நாம் நினைத்திருப்போம், தேவன் ஓ அந்த சேவகர்கள் பிடித்து என்னை சிங்கக்கபிக்குள் தூக்கி எறியும் போது நான் நினைத்திருக்கலாம், நான் நினைத்திருப்பேன், ஐயோ தேவன் என்னை மறந்து விட்டாரோ. మనకు కష్టకాలాలు వచ్చినప్పుడు దానియేలు సింగ కబీల వేసినప్పుడు వాడు తలిసిండాల్సిన దేవుడు మనల్ని మర్చిపోయినాడు. ஆனால் தானியேலுக்கு தெரியும், దానియేలుకు తెలుసు நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கக்கபிக்கு உள்ளிலும் என்னை விடுவிக்க வல்லவர். అవుతే దానియేలుకు తెలుసు నేను ఆరాధించే దేవుడు సింగ కబీలను నన్ను என் ఆరాధించే தேவன் என்னை மறக்க மாட்டார். ఆ దేవుడు నన్ను మరిడు. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? கரங்களை உயர்த்தி வராமே சொல்லுங்க. హల్లెలూయా. என் தேவன் என்னை மறக்க மாட்டார். నా దేవుడు నన్ను మరిడు. ஹalleluya. ஹalleluya. சிங்கக்கபிக்கு உள்ளால் நான் போடப்பட்டாலும், సింహ కబీలో ఉంటేను నేను போட்டவன் மறந்தாலும், నన్ను ఏసినోడు போட మరిస్తాను. வைத்தவன் மறந்தாலும், వాడు తెలిసినోడు మరిస్తేను. போட வைத்தவன் நினைத்திருக்கலாம், சிங்கக்கபிக்குள் தானியேலுடைய சாப்டர் முடிந்தது. సింగ కబీలో ఏని చెప్పినోడు వాడు చాప్టర్ ముగించి ஆமென். அவன் நிம்மதியாய் தூங்கி இருப்பான். వాడు నెమ్మదిగా నిద్రపోయింటాడు. போட வைத்தவன் நிம்மதியாய் தூங்கினான். ఏసినోడు నిద్రపోయింటాడు. ஏன்னா தானியேலுடைய சாப்டர் முடிந்தது. దానియేలు కథ ముగించింది. ஆனால் అవుతే தானியேல் ஆராதித்த தெய்வம் தானியேலை மறக்கவில்லை. దానియేలు ఆరాధించిన దేవుడు వాడిని మరిలేదు. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ఎందరికి విశ్వాసం என் ఉంది? சூழ்நிலை எதுவாய் தீர்ந்தாலும் సమయం ఏదిగా ఉంటే என் தேவன் என்னை மறக்க నా மாட்டார். దేవుడు నన్ను మరిడు.
ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా மனிதர்கள் மறந்து போகலாம். మనుషులు మర్చిపోవచ్చు. ஒருமுறை ఒకసారి ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் ఆదికాండం 40వ అధ్యాయం 14வது வாக்கியத்தில் வாசிக்கும் போது 14వ వాక్యం చదివినప్పుడు யோசேப்பை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. ஒழுங்கா வாசிக்கணும். ஆதியாகமம் ఆదికాండము 40 14. போதும். அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க, గమనించండి. யோசேப்பு சிறையில் இருக்கிறார். యోసేపు జైల్లో ఉన్నాడు. அங்கு అక్కడ போர் அந்த பார்வோனுடைய தளபதிகளில் 2 பேர், உயர் அதிகாரிகளில் 2 பேர் கூட இருக்கிறார். பார்வோను 2 అధికారులు వాని జతలో ఉన్నారు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. 2 பேர் யோசேப்போடு ஒரே செல்லில் இருக்கிறார். ఇద్దరు యోసేపు అదే సెల్లులో జైల్లో ఉన్నారు. ஆமென் ఆమేన్. இப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. అక్కడ ఒక సంభవం జరుగుతుంది. அவர்கள் 2 பேரும் ஒவ்வொரு கனவை காண்கிறார்கள். వాళ్ళిద్దరూ ఒక కనసు కంటారు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 2 பேரும் கனவு காண்கிறார்கள். ఇద్దరు స్వప్నం చూస్తారు. அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. దానికి అర్థం వాళ్ళకి తెలియదు. முகம் வாடி போய் இருக்கிறாங்க. వాళ్ళ ముఖం అంతా చిన్నగా అయిపోయింది. ஆமென் ఆమేన్. இப்போ யோசேப்பு காலையில எழும்பி கேக்குறா, உங்க முகம் ஏன் இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு? యోసేపు పొద్దున్నే లేచి వాళ్ళ ఇద్దరిని చూసి ఏంటికి మీ ముఖాలు చిన్నదిగా అయిపోయింది. நாம சொல்லுவோம் இல்லையா, பியே அரைஞ்சவது போல இருக்கிற. పిశాసు కొట్టిన తర ఉన్నాయి కదా ముఖము. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு கையில 10 ரூபாய் இல்லாட்டி அப்படிதான். మనకు సైలో కొన్ని కాసులు లేదంటే మన ముఖం అట్లా ఉంటాయి. ஆமென். ஒண்ணும் நடந்திருக்காது. అక్కడ ఏం జరిగిండదు. ஆமென். ఆమేన్. ஆனாலும் அப்படியே ஆமென். అవుతేనే ముఖం చిన్నదిగా అయిపోయింటాయి. இப்ப நீங்க இருக்கிறது போல. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கையை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. సంతోషంగా ఉండండి. கர்த்தர் மறக்கவில்லை. దేవుడు మరిలేదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப யோசேப்பு கேக்குறான், என்னப்பா ஆச்சு? நல்லா தானையா இருந்தீங்க? యోసేపు అడుగుతాడు, ఏమయ్య బాధనే ఉంటుంది మీరు? நேத்தைக்கு தூங்க போகும்போது நல்லா தான் போனோம். ఇది నిద్రపోయినప్పుడు మనం ముగ్గురు బాధనే పోతుమే. காலையில என்னாச்சு 2 பேருக்கும்? పొద్దున్నే లేచింది ఏమైపోయి ఇద్దరు? உங்க முகம் சரியில்லையே. మీ ముఖాలు సరిలేదే. அப்போ 2 பேரும் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் கனவு கண்டோம். అప్పుడు వాళ్ళిద్దరు చెప్తారు, మేము ఇద్దరును స్వప్నం చూశాము. அதனால் நாங்கள் அதனுடைய பொருள் தெரியவில்லை. దాని నుంచి దాని అర్థం నాకు తెలియలేదు. அதனால் சோகத்தில் இருக்கிறோம். దాంట్లో మేము సోగమాలో அப்ப ఉన్నాము. யோசேப்பு சொல்றான், சரி சொல்லுங்க, நான் சொல்றேன் பதில். యోసేపు చెప్తాడు, చెప్పండి నేను చెప్తాను నా அப்போ అర్థం. అప్పుడు அதில் பானபாத்திரக்காரர்களுடைய தலைவன் పానపాత్రం ఇచ్చిన వాడు లీడరు, அவன் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறான். వాడు ఆ స్వప్నాన్ని వాడిని చెప్తాడు. அதனுடைய பொருளை யோசேப்பு சொல்லுகிறான். దాని అర్థం వచ్చి యోసేపు వానికి చెప్పిస్తాడు. அதனுடைய பொருள் என்ன? దాని అర్థం ఏమి? 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்த போகிறான். 3 దినాలకు లోపల నిన్ని పెరిగిపిస్తాడు. அவன் ஜெயிலுக்கு வரும்போது பானபாத்திரக்காரன், జైలుకు వచ్చినోడు వానికి హెల్ప్ ஆனால் చేస్తాడు. 3 நாளைக்குள் இவன் பானபாத்திரக்காரர்களுடைய தலைவனாக போகிறான். 3 దినాల్లో హెల్పర్ గా ఉన్నాడు, వానికి లీడర్ గా అవుతాడు. அதுதான் அந்த சொப்பனத்துடைய பதில், ఆ பொருள். స్వప్నం అనేది అర్థం అదే. அதை யோசேப்பு சொல்லுகிறான். దాని యోసేపు వానికి చెప్తాడు. சொல்லிவிட்டு அதோடு ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். చెప్పేసి వానికి రిక్వెస్ట్ చెప్తాడు. ஆமென். ஆமென். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மண்டி, ఇదే దాని అర్థం అని చెప్పిన దాని నుంచి நீ வாழ்வடைந்திருக்கும் போது, నువ్వు బతికి நல்லா கவனிங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, నువ్వు బాగా బతికి நீ பார்வோனுடைய கையில் சுகமாயிருக்கும் போது, పార్వోన్ శైలిలో నువ్వు సుఖంగా நீ ఉండేటప్పుడు, பார்வோனுடைய அரண்மனையில் மகிமையாய் இருக்கும் போது, ఆ అరమనేలో నువ్వు బాగా நீ ఉండినప్పుడు, பார்வோனுடைய அரண்மனையில் ஆசீர்வாதமாய் உயர் பதவியில் வரும்போது, నువ్వు అరణ్మనేలో ఆశీర్వాదంగా పెద్ద పదవిలో என்ன ఉండినప్పుడు, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ செய்வாய். కర్తర్ చెప్పిండాడు, నువ్వు உன்னை చేస్తావు. பார்வோன் அப்படி ஆக்குவான். నిన్ని వాడు అట్లా చేస్తాడు. அதுதான் சொப்பனத்தின் பதில், దాని అర్థం అదే. பொருள். అర్థం. எனவே உன்னை நிச்சயம் பார்வோன் உயர்த்துவான். దాని నిశ్చయంగా పార్వోన్ నిన్ను நீ పెరిగిస్తాడు. உயர்த்தப்படும் போது, నువ్వు நீ పెరిగించినప్పుడు, ஆசீர்வதிக்கப்படும் போது, నువ్వు ఆశీర్వాదపడినప్పుడు என்னையும் நினைத்துக்கொள். నన్ని కొంచెం తెలుసుకో. ஆமென். ఆమేన్. என்னை நினைத்து నన్ని తెలుసుకొని என் மேல் தயவு வைத்து నా మీద దయ చూపించి என் காரியத்தை నా కార్యాన్ని பார்வோனுக்கு அறிவித்து పార్వోనికి చెప్పించి
இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். ఈ జైలు నుంచి నన్ను రక్షింపు చేయి. ஆமென். ஆமென். விண்ணப்பம் ஒன்றுதான். వానికి కావాల్సినది ఇదా, என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிரும். నన్ను ఎట్లయినా ఇక్కడి నుంచి తీసుకొని పోయిడి. ஆமென். ఆమేన్. நான் தவறு செய்யவில்லை, నేను తప్పు చేయలే, சூழ்ச்சியால் வந்தேன். వాడు నన్ను సూచి చేశాడు. ஆனா நீ உயர் பதவியில் இருக்கும்போது నువ్వు పైన పదవిలో ఉన్నప్పుడు என்னை நினைத்துக்கொள். అప్పుడు నన్ను తలుసుకో. யோசேப்புடைய விண்ணப்பம் அதுதான். యోసేపు అడిగేది అది. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే வேதம் சொல்லுகிறது దేవుని వాక్యం చెప్తాడు 23, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, చూడండి, இவ்வளவு பெரிய வேதனையான சம்பவம். ఇంత పెద్ద వేదనైన కార్యము. சந்தோஷமா ஒரே செல்லுல இருந்தவங்க, సంతోషంగా ఒకే రూమ్ లో ఉన్నోళ్ళు. ஆமென், ఆమేన్. சேர்ந்து பேசி, சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்டு, సేరి తిని, சேர்ந்து தூங்கி, ఇద్దరు నిద్రపోయి, சேர்ந்து தங்களுடைய காரியங்களை சம்பாதித்து, அதாவது பேசி பரிமாறிக்கொண்டவர்கள். వాళ్ళ కార్యాల్లో వాళ్ళు మాట్లాడుకొని ఉన్నోళ్ళు. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే யோசேப்பு சொன்னது போலவே இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். యోసేపు చెప్పిన తరనే వీడు పెరుగుపడతాడు. பார்வோன் இவனை பானபாத்திரக்காரர்களுக்கு தலைவனாக்குகிறான். పార్వోనికి వాడు లీడర్ గా పెడతాడు వాడిని. அந்த தலைவன் ஆக்கிய பிறகும் கூட யோசேப்பை அவன் மறந்து விட்டான். వాడు పెరిగిన తర్వాతనే యోసేపుని వీడు మర్చిపోయాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. மறக்க எப்படி சாத்தியம்? వాడు మర్చిపోయేది ఎట్లా? கூட இருந்தவன் కూడా ఉన్నాడు. அந்த சேர்ல போய் உட்காரும் போதே ஞாபகம் வரணும் இல்லையா? யோசேப்பு தானே சொன்னான்னு. వాడు ఆ కుర్చీలో పై కూకొందేనా వానికి గమనం రావాలి ஆனா కదా. ஞாபகம் வரலையே. మన ஞாபகம் రాలేదు. ஆமென். గమనం அது రాలేదు. எப்படி மறந்து போயிடுச்சு? అది ఎట్లా మర్చిపోయా? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் நீ நம்பிக்கை வைக்கிற மனிதன் உன்னை மறந்து போகலாம். వాడు ఎట్లా మనిషిగా ఉంటేనో విశ్వాసం పెట్టిన మనిషి నిన్ను మర్చిపోతాడు. அவன் எவ்வளவு உனக்கு நெருக்கமாய் இருந்தாலும், వాడు నీకు ఎంత క్లోజ్ గా ఉంటేనో, உன் தேவைகளுக்காய் இல்லாவிட்டால் உன்னுடைய காரியங்களுக்காய் நீ அவனை நம்பி இருக்கும்போது அவன் அந்த காரியத்தையே மறந்து போகலாம். నీకు కావాల్సింది ఉండొచ్చును, నువ్వు విశ్వాస పెట్టిన దాన్ని ఉండొచ్చును, అప్పుడు వాడు మర్చిపోతాడు నిన్ను. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. சில விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்கு மறந்துருவான். కొన్ని విశ్వాసులు ఆదివారం చర్చికి పోయేదానికి మర్చిపోతారు. ஆமென். ఆమేన్. இல்லையா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த மறதி வியாதி ఈ మరిసే వ్యాధిలో பொல்லாதது. అది పెద్దది. ஆமென், ఆమేన్, ஆமென். ఆమేన్. சில பேர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு மறந்துடுறான். కొందరు చర్చికి వచ్చేదాన్ని మర్చిపోతారు. பாஸ்டர் மறந்துட்டோம் பாஸ்டர், ఫస్ట్ అని వచ్చానికి మర్చిపోయాను. நல்ல குளிரு, బాగా చలి, நல்ல கிளைமேட், బాగా క్లైమేట్, நல்ல பெட்ஷீட், బాగా మంచి బెడ్షీట్, நல்ல பெட், బాగా బెడ్, போத்தி படுத்துட்டோம் பாஸ்டர். కప్పుకొని పనుకొనేశాను. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இதே சுகம்தான் இங்க பானபாத்திரக்காரனுக்கு. ఇదే సుగమైందా ఆడ పార్వన్ దగ్గర ఉన్నోనికి? எப்படி ஐயா அது மறப்ப? వాడు ఎట్లా మరుస్తుడు? பார்வோன் உனக்கு அந்த ஸ்தானத்தை தரும்போதே உனக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? పార్వన్ ఎవడ స్థానానికి ఇచ్చినప్పుడు చెప్పిన வந்திருக்கணும் இல்லையா? గమనం వచ్చిండాలి కదా. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு காரியம் ஒரு ஆள் சொல்றாரு, ఒక మంచి చెప్తాడు, எப்பா உனக்கு இந்த கம்பெனில உனக்கு வேலை கிடைக்கும்பா, ఈ కంపెనీలో నీకు పని நம்ம దొరుకుతుంది. சாகர வரை மறக்க மாட்டோம். మన இல்ல, அந்த கம்பெனில நான் வேலைக்கு போனது இந்த ஆளால தான் போனேன். ఆ మంచి నుంచిదా ఈ కంపెనీకి నేను పనికి పోతిని. ஆனா అవుతే இவனை பானபாத்திரக்காரனுக்கு தலைவனாய் பார்வோன் கொண்டு அமர வைக்கிறான். వాడిని లీడర్ గా పెట్టి ఆడు కూకం పెడతాడు. ஆனாலும் இவன் யோசேப்பை மறக்கிறான். అవుతేనే యోసేపుని தேவ మర్చిపోతాడు. பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, ஒவ்வொரு நாளும் யோசேப்பு காத்திருந்தான். ఒక్కొక్క దినమును యోసేపు కాసుకున్నాడు. ஒவ்வொரு நாளும் இவன் என்றாவது ஒரு நாள் என் ஜெயில் அந்த செல்லுக்கு வருவான் என்று யோசேப்பு காத்திருந்தான். ఎప్పుడైనా ఆ జైలు సెల్లుకు వస్తాడని యోసేపు కాసుకున్నాడు. ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து 2 வருடங்கள் முடிந்து போனது. ఒక్కొక్క దినము కాసి కాసి 2 ఏండ్లు తీరింది. ஆமென், ఆమేన్. 2 வருடமாய் அவனுக்கு ஞாபகம் வரவில்லை. 2 ఏండ్ల వానికి గమనం రాలేదు. யோசேப்பை அவன் நினைக்கவில்லை. యోసేపుని వాడు తలిలేదు. இப்போ யோசேப்பின் மேலுள்ள அபிஷேகம், அவன் மேலுள்ள தேவனுடைய தரிசனம் நிறைவேறணும். వాని మీద ఉండే అభిషేకం అనేది, దర్శనం అనేది అవ్వల్ల. ஆனால் అవుతే இந்த பானபாத்திரக்காரன் தான் அதற்கு ஒரு முகாந்திரம்.
దీనికి ముఖాంతరమైనోడు జైలు నుంచి ஆனால் இவன் மறந்து கிடக்கிறான். అవుతేనే వాడు మర్చిపోయి పడిండాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போத்திபருடைய வீட்டிலிருந்து யோசேப்பு ஜெயிலுக்கு போனதே இந்த பானபாத்திரக்காரனை சந்திக்கதான். పోతిఫర్ ఇంట్లో నుంచి జైలుకు యోసేపు పోయిందే వీని గురించిదా. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென். ఆమేన్. இவனை சந்திக்கும்படியாகத்தான் தேவன் அங்க கொண்டு வர்றாரு. వీన్ని చూపించడానికిదే దేవుడు నన్ను ஆனால் పిలుచుకొస్తాడు. இந்த மனிதன் மறந்து போய் விட்டான். వాణ్ణి తలసిన మనసు మర్చిపోతాడు. ஆனால் தரிசனம் வைத்தவர் மறக்கவில்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். మనిషి మరిచిపోతాడు. ஆமென். 2 வருஷம் ஆச்சு. రెండేండ్లయింది. மறந்தே போய் விட்டான். మరిసిపోయినాడు. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతా. தரிசனத்தை கொடுத்தவர் மறக்கவில்லை. దర్శనాన్ని ఇచ్చిన దేవుడు మరిలేదు. இப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணார். దేవుడు ఒక తీర్మానం ఎత్తాడు. பானபாத்திரக்காரன் இவன் ஆளு சரியில்லை. వీడు సరిలేదు మనిషి. ஆமென். ఆమేన్. இவனை நம்பி நான் யோசேப்பை அங்க ஜெயிலுக்கு விட்டேன். వీన్ని పెట్టి నేను యోసేపుని జైలుకి పంపాను. யோசேப்புக்காகவே இவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தேன். యోసేపు కోసమే వీనికి ఒక స్వప్నం ఇచ్చాను. இவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை யோசேப்பை வச்சே விளக்கம் சொல்ல கொடுத்தேன். వీనికి ఇచ్చిన స్వప్నాన్ని దానికి అర్థం యోసేపుని పెట్టే చేశాను. ஆனா இவன் ஆளு சரியில்லை. இவன் ஏன் யோசேப்பையே மறந்துட்டான். వీడు మంచి సరిలేదు, యోసేపునే మర్చిపోయాడు. ஆமென். ఆమేన్. போடுறா ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கு. పార్వనికి వేస్తాడు మళ్ళా స్వప్నం పోయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 வருடம் இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தபோது 2 ఏండ్లు యోసేపుని వాడు మర్చిన వాడు. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். పార్వానికి ఒక స్వప్నము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 சொப்பனம். 2 స్వప్నాలు. ரெண்டும் ஒன்றேதான். రెండు ஒரே பொருள். అదే ஆனா అర్థం. 2 சொப்பனம். 2 స్వప్నాలు. ஆமென். ఆమేన్. இப்போ ఇప్పుడు ஒரு நாள் விடுகிறது. ఒక దినము తెల్లారుతాయి. பார்வான் மூஞ்ச தொங்க வச்சிட்டு இருக்கிறான். పార్వన్ మూతి చిన్నదిగా పెట్టుకుంటాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மந்திரிகளுக்கெல்லாம் பயங்கர டென்ஷன். మంత్రులకంతా టెన్షన్ జాస్తి. ஆமென். ఆమేన్. இப்போ ஒரு ராஜா டென்ஷனா அப்படியே வந்தான்னா மந்திரிங்க எல்லாம் படபடத்துவான். ఒక రాజు టెన్షన్ గా అట్లా నడిచి என்னாச்சோ ஏதாச்சோ మంత్రులంతా అట్లా எவன் யுத்தத்துக்கு வந்தானோ ఎవడు యుద్ధానికి వచ్చినాడు என்ன நடந்துச்சோ ராஜாவுக்கு. రాజాకి ఏం జరిగినో. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ பார்வானை பார்த்தவுடன் மந்திரிகள் எல்லாம் படபடக்கிறான். ఆ పార్వన్ని చూసినప్పుడు మంత్రులంతా పడబడంటారు. ஐயோ பார்வோனுக்கு என்ன ஆச்சு. అయ్యో పార్వనికి ఏమైంది. பார்வோனுக்கு என்ன குழப்பம். వానికి ఏం సమస్య. பார்வோன் சொல்றான் நான் ஒரு சொப்பனம் கண்டேன். నేను ఒక స్వప్నం 2 சொப்பனம். 2. இதுக்கு பதில் சொல்றவனுக்கு மந்திரவாதி எல்லாம் கூப்பிடுங்க. మంత్రవాదులంతా పిలండి. மத குருக்களை கூப்பிடுங்க. అన్ని శాస్త్రుల్ని పిలండి. மந்திரிகளை கூப்பிடுங்க. మంత్రుల్ని పిలండి. ராஜாவுடைய ஆலோசகர்களை கூப்பிடுங்க. రాజాకి ఆలోచనలు చెప్పే எல்லாவனையும் கூப்பிட்டு சொல்லியாச்சு. అందరిని పిలిచి பதில் చెప్పయ్యా. கிடைக்கல. దానికి అర్థం తెలియదు. இப்ப பானபாத்திரக்காரனுக்கு சங்கன்னு ஒரு அடி வருது. ఇప్ప పానబాద్ర మనిషికి ఒక దెబ్బ. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు பானபாத்திரக்காரன் என்ன சொல்றான். 9:41 பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. ஆமென். ఆమేన్. இப்ப சொல்லுங்களேன் கனவு சொப்பனம் எதுக்காக. స్వప్నం అనేది ఏంటి కోసము. ஆமென். ஆமென். நம்ம பாஷையில இவன் மண்டல ஒண்ணு போடுறதுக்கா. వీని తల మీద పోయి టేసేదానికి. யாருங்க. ఎవరు. இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு. ఆ పానపాత్రమైన లీడర్ కి పోయి టేయవలసిందా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ இவன் சொல்றான் ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ఇప్పుడు వీడు చెప్తాడు తప్పు చేసేశాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா இதே போல நாங்க ஒரு நாள் மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருந்தோம். ఇదే తర ఒక దినం మేము మూతులు కింద వేసుకొని ఉన్నాము. ஆமென். ఆమేన్. அப்போ யோசேப்பு என்ற ஒரு மனிதன் எங்க கூட ஒரு எபிரேயன் இருந்தான். అప్పుడు యోసేపు అనే మనిషి ఎబ్రేయుడు నాకు కూడా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. ஒருவன் இருந்தான். ఒకడు ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. அவன் எங்களுக்கு விளக்கத்தை சொன்னான். వాడు దాని అర్థం చెప్పాడు మాకు. நீர் கட்டளையிடம் அவனை கொண்டு வருகிறேன். మీరు చెప్తే వాడిని ఎత్తుకొని వస్తే. அன்பு தேவ பிள்ளைகளே ప్రీతి దేవుని நல்ல கவனிங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். ఇదన్ని కథలు మనకు ஆனா తెలుసు. ஆண்டவர் இங்க என்ன செய்கிறார் என்றால் దేవుడు ఇక్కడ ఏం చేస్తాడంటే நல்லா கவனிச்சுக்கோங்க. బాగా గమనించుకోండి. ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் விடுதலை ஆனவுடன் யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருந்தார். ఒక వారి వీడు జైలు నుంచి బయట వచ్చినప్పుడు యోసేపుని తలిసింటే என் விசுவாசத்தின்படி విశ్వాసం ప్రకారంగా மேக்சிமம் அந்த அரண்மனையில ஒரு வேலையாளா இருந்திருப்பான் யோசேப்பு. అరణ్మనలో వాడు పని మనిషిగా మాత్రం దా ఉండింటాడు. ஆமென். ఆమేన్. ஏன்னா ఎలాంటే இந்த பானபாத்திரக்காரனுடைய சிபாரிசு
వీడు మనిషి ఇచ్చిన సిఫార్సు யோசேப்பை ஒரு வேலைக்காரனாய் மாற்றி இருக்கும். యోసేపుని ఒక పని మంచిగా ஒண்ணு మార్చిండు. இல்லாட்டி பானபாத்திரக்காரனுக்கு கீழே ஒரு பானபாத்திரக்காரனாய் யோசேப்பை எடுத்து வைத்திருப்பார். వాడు చేసే పనికి దిగువగా యోసేపుని ఒక మంచిగా పెట్టుకొని ఉంటు. ஆனால் தேவன் தன்னுடைய தரிசனம் நிறைவேற்றும்படியாய், దేవుడు తన దర్శనాలు చేసేదానికి, தன்னுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றும்படியாய் తన తీర్మానాలు చేసేదానికి பார்வோனுக்கே சொப்பனத்தை போட்டார். పార్వోనికే స్వప్నం ఇచ్చాడు దేవుడు. பானபாத்திரக்காரன் மறந்து போன போது, వాడు మనిషి మరిచిపోయిన பானபாத்திரக்காரன் 2 வருடமாய் மறந்த போது, 2 ఏళ్లు వాడు మరిచినప్పుడు யோசேப்புக்கு தரிசனத்தை தந்தவர் யோசேப்பை மறக்கவில்லை. యోసేపుకు దర్శనం ఇచ్చిన దేవుడు யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தவர் யோசேப்பை மறக்கவில்லை. యోసేపుకు దర్శనం ఇచ్చిన దేవుడు அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நீ மனிதர்களை நம்பி இருக்கலாம், నువ్వు మనుషుల్ని ஆனால் విశ్వాసం மனிதர்கள் உன்னை சூழ்நிலைகளில் மறந்து போகலாம். మనిషి ఆ సమయంలో మర్చిపోవచ్చును. ஆனால் உன்னுடைய வாழ்வில் தரிசனத்தை தந்தவர் உன்னை மறக்க மாட்டார். ఈ జీవితంలో నీకు ఇచ్చిన దర్శనాలు దేవుడు మరియు ஜீவன் உள்ளவங்க అవ్వల్ల பூமியில ஏன் தரிசனம் நிறைவேறணும்? భూమిలోనే నా దర్శనం అనేది எத்தனை అవ్వల్ల. பேருக்கு நம்பிக்கை உண்டு? హల్లెలూయా. கர்த்தர் மறக்கவில்லை. కర్తర్ మరి లేదు. ஆமென். ஆண்டவர் மறக்கல. దేవుడు మరి లేదు. பானபாத்திரக்காரன் மறந்தே போய்விட்டான். మనిషి పైన ஆனால் అవుతే தரிசனத்தை யோசேப்பின் மேல் வைத்தவர், దర్శనం యోసేపు మీద పట్టినోడు யோசேப்பை மறக்கவே இல்லை. యోసేపుని వాడు మరినే లేదు. வருடங்கள் 2 கடந்து போனது. ఏండ్లు 2 పోయింది. என்ன ஆச்சு? అడియమైంది. கர்த்தர் நினைத்தார். ఆ వాణ్ణి తలిసాడు. ஆதியாகமம் 41 43 44 வாசிங்க. ஓ, பார்வோன் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் யோசேப்பை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் அசைக்கவே கூடாது. எகிப்தியன் கை கால் அசையணும்னா யோசேப்பே நீ வாய் திறக்கணும். ఐగుప్తులో ఏది కావాలి చేయాలంటే నీ మాట ఉండాలా. ஆமென். ఆమేన్. இதுதான் யோசேப்பின் மேல் இருந்த தரிசனம். ఇదే యోసేపు మీద ఉండిన దర్శనము. ஆமென். ఆమేన్. சின்ன பையனா இருந்தபோது చిన్న పిన్నోడుగా ఉన్నప్పుడు ஒரு நாள் ஓடி வந்து சொன்னா, ఒకవారి పరిగెత్తి వచ్చి చెప్పాడు, அண்ணே அண்ணே நான் ஒரு சொப்பனம் கண்டேன். అన్నా నేను ఒక స్వప్నం చూశాను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அவனுங்க சொல்லுடான்னு கூட சொல்லல. వాళ్ళు చెప్పని కూడా சரிடா தம்பி சொல்லுடா என்ன கண்ட சொல்லல. సరిడా తమ్ముడా இவனே சொன்னான். వీడే చెప్పాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. 11 நெற்கதிர்கள், 12 కట్లు, உங்க கட்டெல்லாம் என்னுடைய நெற்கதிர் கட்டை குப்புற விழுந்து வணங்கிட்டு. నీ కట్లంతా నన్ని చూసి నమస్కరించుకొని కింద పడింది. பொல்லாதவனே. ஆமென். ఆమేన్. நாங்க ஒன்ன கும்பிடுறதா? నేను మిమ్మల్ని నమస్కరించేదా? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இது நிமித்தம் பகைத்தார்கள். దీని నుంచి వానికి ఇది పెట్టారు. ஆமென். ஆமென். ஆனா ஓகே. அந்த தரிசனம் ఆ దర్శనము நிறைவேற అవ్వలేదు. காலங்கள் கடந்தது. కాలాలు పోయింది. ஆனால் அந்த தரிசனத்தை கொடுத்தவர் மறக்கவே இல்லை. అవుతా దర్శనం ఇచ్చిన దేవుడు మరి உன்னை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் நீ மறந்து போகலாம். నిన్ని గురించి దేవుడు చెప్పిన మాట నువ్వు ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்தார், சொன்னார், போனார். ఏదో ఒక సేవకుడు వచ్చి చెప్పాడు, ஆமா, పోయాడు. நாம கேட்டோம் விட்டோம், మనము ఇన్యాము ఇడిచాము. கேட்டோம் விட்டோம். ఇక్కడ ఇన్యాము ஆனால் అవుతే சொன்னவர், வாக்குத்தத்தம் தந்தவர் உன்னை மறக்கவே மாட்டார். చెప్పినవాడు దేవుడు, వాడు தேவன் உனக்கு வாக்குரைத்தது அது நிறைவேறியே தீரும். దేవుడు నీకు ఇచ్చిన వాక్కు అది మంచిది. அவர் உன்னை மறக்கவே மாட்டார். అతను నిన్ను మరినే யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்தான். యోసేపు మనిషి మరిచాడు. போத்திபர் மறந்தான். పోతిఫర్ మనిషి கொஞ்ச நாள் இரு, కొంచెం దినముండు. போத்திபரே పోతిఫర్ என் வாய் பேசாமல் నా మాట உன் கை கால் அசையாது. నీ సైలు కాళ్ళు ఆడదు. உங்களுக்கும் போத்திபருக்கும் ஏதாவது சொத்து தகராறு உண்டா?
ஒரு ஆமே சொல்லுங்களம்மா. ఆమేన్ చెప్పండి. ஆமே. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. போத்திபருக்கே அதிபதியானா. పోతిఫరుకే అధిపతిగా అయినోడు. ஹalleluya. హల్లెలూయా. காரணம் அவன் மேல் தரிசனம் இருந்தது. யாలంటే వాని మీద ఉండిన దర్శనం. எத்தனை பிள்ளைகளுக்கு தரிசனம் இருக்கிறது? ఎందుకు దర్శనాలు ఉన్నాయి? எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு? என் மேல் கர்த்தருடைய ஒரு தரிசனம் உண்டு. మంచి విశ్వాసం ఉంది. அது மாறும் வரை, அது நடக்கும் வரை நான் ஜீவனை விட மாட்டேன். దాది తలిసేదాకా అది అయ్యేదాకా నా ప్రాణం పోదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. தேவன் உன்னை நினைவு கூறுகிறார். దేవుడు నిన్ను తలుస్తాడు. அவர் மறக்கவில்லை. దాడు మరి சங்கீதம் 31:12 கொஞ்சம் வேகமா போலாம். కీర్తన 31:12. సంకీర్తనాలు சங்கீதம் 31:12. செத்தவனை போல அத படிக்கிறது என்ன கஷ்டம்? செத்தவனை போலவே படிக்கிறீங்களே. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும். ஆமென். ఆమేన్. யாரோட நிலைமை? ఎవరు కార్యం ఇది? தாவீதுடைய நிலைமை. దావీదు ఒక సమయము அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்க. మీరు చెప్పేదని భయపడతారు. ஆமா, நமக்கு சாவுனாலே பயம். మనకు సావు అంటేనే భయము. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தாவீது சொல்றாரு, దావీదు చెప్తాడు, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். సచ్చినోడంతర అందరూ వాళ్ళని నేను మర్చిపడాను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. பல பேர் நான் செத்துட்டேன்னு நினைச்சான். ఎందరో నేను చచ్చిపోయానని తలిసారు. ஆமென். ఆమేన్. சில பேர் சில சாட்சிகளை சொல்லும்போது கேள்விப்பட்டு కొందరు సాక్షులు చెప్పినప్పుడు మనం వింటాము. ஆமென். ఆమేన్. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. అంతనే ముగించిపోయింది. இவன் தேராது. వీడు ఇంకా బతకడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. டாக்டர்கள் எழுதலாம், இவன் தேர மாட்டான். డాక్టర్లు రాయేచ్చిన వీడు ఇంకా బతకడు. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే உனக்குள் தரிசனத்தை தந்தவர் உன்னை மறக்க மாட்டார். నీలో దర్శనమిచ్చిన దేవుడు నిన్ను మరియడు. நீ செய்ய வேண்டியதை இந்த பூமியில செய்யாம, నువ్వు చేయవలసింది ఈ భూమిలో చేయకుండా, நான் செய்ய வேண்டியதை இந்த பூமியில நான் செய்யாமல் ఈ భూమిలో నే చేయవలసింది என் மூக்குல பஞ்சு வைக்க முடியாது. నా ముక్కులో కాటును పెట్టను కాదు. హల్లెలూయా. எத்தனை பேரு கோவத்தில் இருக்கிறானுங்க பாருங்க. பயப்புல ஒருத்தன் அமைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எப்பா இந்த மனுஷன் போனா போதும்யா. ஆமே. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. సైలెంట్ చెప్పండి. என் தரிசனம் నా దర్శనము நிறைவேறும் வரை అయ్యేదాకా என் ஆயுள் முடிவதில்லை. నా ఆయులు ముగించలేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. தாவீது சொல்றாரு, நான் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன். నేను చచ్చిన ఉంటారా అందరూ నన్ను మరిచారు. 14 சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். దేవుడు వాడు చెప్తాడు, ఇది అవును ముఖ్యం. దేవుడా నేను నిన్ను మరిలేదు. ஆமென். ఆమేన్. மனிதர்கள் எல்லாம் நான் ஒருத்தன் இருக்கிறேனே நினைவில்லை அவங்க. మనుషులకంతా నేను ఒకడు ఉండాడనే వానికి గమనం లేదు. ஆமென். ఆమేన్. தாவீது ஈசாவை தேடி, దావీదు ఈసాయిని ఎతికి, தாவீதுடைய தகப்பன் ஈசாவை தேடி దావీదుకు తండ్రిని ఈసాయిని ఎతికి சாமுவேல் வருகிறார். సాముయేలు వస్తాడు. ஆண்டவர் சொல்லிட்டார், దేవుడు చెప్పేశాడు, சாமுவேலே ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். సాముయేలు ఈసాయిన్ కుమారుల్లో ఒకడిని నేను అభిషేకం நீ చేయబోతాను. அங்குள்ள அவனுடைய வீட்டுக்கு போ, அங்கு நான் அறிவிப்பேன். వాని ఇంటికి నువ్వు పో, నేను అక్కడ చూపిస్తా. சாமுவேலுக்கு யாரை அபிஷேகம் பண்ணணும் தெரியாது, ஆனா ஈசாயுடைய வீட்டுக்கு போகிறார். సాముయేలుని ఎవరు అభిషేకం చేయాలని తెలియదు, అవుతాను ఈసాయి. ஜனங்கள் சாமுவேலை கண்டவுடன் சத்தம் போடுறாங்க. செய்தி என்ன? துக்கமா சந்தோஷமா? సాముయేలుని జనాలు చూసిందని ఏమి మాట? சாமுவேல் சொல்லுகிறார், சமாதானம். సమాధానంగా ఉండండి. அப்ப உள்ளவாரும். అప్పుడు ఉన్నప్పుడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். அப்ப உள்ளவாரு. అప్పుడు ఉన్నప్పుడు. அப்ப சொல்றாரு, అప్పుడు చెప్తాడు, நான் నేను பலி பந்திக்காய் வந்திருக்கிறேன். నేను బలి బంది కోసం నేను వచ్చిండాను. ஆமென். ఆమేన్. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வந்திருக்கிறேன். దేవుడు చెప్పిండాడు అనేదని ஈசாயின் குமாரர்களோடு பலி பந்திக்காய் வந்து இருக்கிறேன். ఈసాయి కుమారులతో నేను కలిసేదానికి వచ్చిండాను. ஆமென். ఆమేన్. ஈசாயிடம் சொன்னார், குமாரர்களை வரவை. ఈసాయికి చెప్పాడు, నీ కుమారులంతా పిలి. ஈசாய் தன்னுடைய குமாரர்களை வரவைத்தான். ఈసాయి తన కుమారుల్ని పిలిచాడు. சாமுவேல் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு பிள்ளையாய் பார்த்து அபிஷேகம் பண்ண பார்க்கிறார். సామువేలు ఒక్కొక్క కొడుకుని చూసి అభిషేకం చేసేదని చూస్తాడు. ஆண்டவர் சொல்ல, நோ. దేవుడు చెప్తాడు, వీడు ఎవడు లేదు. பிச்சு போடுவேன், நான் சொல்றவனே பண்ணணும். நீ உனக்கு பார்வைக்கு நல்ல புஷ்டியா ஒருத்தனை பார்த்த உடனே சொல்ல, ஆஹா
எப்படி இருக்கிறான் பையன்? వాడిని చూసినప్పుడు ఒకడు బాగా బాడీ బిల్డర్ గా ఉంటాడు. இவன் தான் ராஜாவுக்கு ஏற்றவன். వీడుదా రాజాకు తగినవాడు. ஆமே, ஆண்டவர் சொன்னார் பிச்சு போடுவேன். కాదు వీడు. ஆமே, ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் சொல்றவனை மட்டும் செய்யணும். నేను చెప్పేదాన్ని మాత్రం నువ్వు చేయాలా. இவன் இல்ல, எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். వీడు కాదు, నా హృదయానికి நீ తగినవాడు. மேல பாக்குற, உடம்ப தான் பாக்குற. నువ్వు ఒళ్ళుని దా చూస్తావు. நல்ல வாட்ட சாட்டம் ஹைட், బాగా గుండుగా, వెయిట్ గా. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா நான் உள்ளத்தை பாக்குறவன். నేను హృదయాన్ని చూసేవాడు. ஆமென். ఆమేన్. இவன் இல்ல, போ. వీడు కాదు, పో. ரிஜெக்டட். అందు రిజెక్ట్లు. செகண்ட் வருது ரிஜெக்டட். రిజెక్ట్. தேர்ட் வருது ரிஜெக்டட். వీడు కాదు. ஃபோர்த் வருது ரிஜெக்டட். నాలుగోది కాదు. இப்ப சாமுவேலுக்கு கண்ணு பெருசாகுது. సామువేలు కళ్ళు పెద్దదవుతాయి. ஆமென். ఆమేన్. ஏன்னா ఎలాంటే முதல்ல இருக்கிற 4 பேரு சவுலுடைய யுத்த களத்தில் போர் வீரர்களாய் பணியாற்றுகிறவர்கள். ఎలాంటే ఈ 4 జనాలు సౌలు యుద్ధంలో వాళ్ళు సైనికులుగా ఉండారు. ஆஹா, இந்த 4 போன உடனே சாமுவேலுக்கு கண்ணு பெருசாகுது. ఈ ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ఎవరు ఏమని తెలియదు. 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 5, 6, 7 అయింది. முடிஞ்சு போச்சு. అయిపోయింది. ஆமென். ఆమేన్. சவுல் ஆச்சரியமா பாக்குறார், என்ன நடக்குது? దేవుని చూస్తాడు. ఏమైంది? ஆண்டவர் தான் சொன்னாரு. దేవుడితో చెప్పాడు. திருப்பி ஈசாயை பாக்குறாரு. తిరిగి ఈసాయిని చూస్తాడు. ஆமென். ఆమేన్. ஈசாயே, ఈసాయే, நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? నీ బిడ్డలు ఇంతనేనా? இப்பதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருகிறது. ఇప్పుడుదా ఈసాయికి గమనం వస్తాయి. ஒரு கடைசி ஒரு பிள்ளை இருக்கிறான். కొన ఒక బిడ్డ ఉన్నాడు. அவனை கொண்டு ஒண்ணுக்கும் உதவாது. వాణ్ణి పెట్టి ఏం చేయనవదు. அவன் இந்த ஆடுகளை ஒரு 10 ஆடை கொடுத்தா நல்லா அடிச்சு ஓட்டி மேய்ச்சிட்டு வருவான். వానికి ఒక 10 మేకలు ఇస్తే కొట్టి మాటి அதனால நான் கணக்கிலே எடுக்கிறது இல்ல அவனை. దాన్ని వానికి లెక్కలనే ఎత్తలే నేను. ஆமென். ఆమేన్. சாமுவேல் சொன்னார், సామువేలు చెప్పాడు, அவன் வராமல் பந்தி இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. వాడు రాక పంతి లేదు. ஆமென். ఆమేన్. பெற்ற தகப்பன் மறந்தான். పుట్టిన మన తండ్రి మర్చాడు. பெற்ற தகப்பனை மறந்து விட்டான். తన కన్ని తల్లి మర్చాడు. சாமுவேல் கூப்பிடல. సామువేలు పిల్లేదు. சாமுவேல் கூப்பிடல. సామువేలు పిల్లేదు. சாமுவேல் ஈசாயிடம் சொன்னார், உன் பிள்ளைகளோடு நான் பந்தியில் இருக்கணும். నీ అందరు బిడ్డలతో నేను పంతిలో அப்ப ఉండాలి. ஈசாயின் கடமை தாவீதை வர வைத்திருக்கணும். ఈసాయి వానికి అర్థం వాడిని ஆனால் పిలిచాడు. ஈசாய்க்கு அவனை ஒரு பொருட்டாகவே அவன் எண்ணவில்லை. ఈసాయి వాడిని ఒక ఇదిగానే తల్లి இவனை கொண்டு ஒன்றும் ஆகாது. వీని నుంచి ఏమి அவன் ஆடு மேய்க்கதான் லாயக்கு. వాడు మేకలు మేపేదానికి లాయకు. அவனாவது ராஜாவாவது, వాడో రాజానా, அவனாவது கர்த்தருடைய அபிஷேகமாவது. వాడో దేవుని అభిషేకము. அவனுக்கு நினைப்பில் கூட வரல. వాణ్ణి తలింపుల కడ ஆனால் சாமுவேல் சொன்னார். అయితే సామువేలు చెప్పాడు. வாசிக்கலாம் 16, 19. వైటి సామువేలు 16 இல்ல 11 வாசிங்க. இவர்கள் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஆமே, நான் பந்தி அமரணும்னா அவன் வரணும். నే బందీలోనే కూసాలంటే వాడు రావాలా. நல்ல ஒரு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. அபிஷேகிக்கப்பட்டவன், అభిషేకం చేసుకొని தரிசனம் பெற்றவன் దర్శనాలు చూసి வராமல் பந்தி நடைபெறாது. రాకుండా బంది జరగదు. அல்லேலூயா, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது ஆட்டின் மந்தையிலிருந்து வீட்டுக்கு வருகிறான். దావీదు మేకలు మేపుతా ఉన్నోడు ఇంటికి వస్తాడు. ஆமென். ఆమేన్. அபிஷேகம் பண்ணுகிறார். అభిషేకం పొందుతాడు. அபிஷேகம் பெற்றான். అభిషేకం என்ன పొందుకున్నాడు. நடந்துச்சு தெரியுமா? ఏం జరిగింది? அபிஷேகம் பெற்றவுடன் అభిషేకం తీసుకుంది. நம்ம நினைச்சிருப்போம் தாவீதுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. మనం తలెచ్చిన దావీదుకు ఒక జీవితం అట్లే తలకి ஒண்ணு இல்ல. ఏమిలే. சாமுவேல் போனார். సామువేలు పోయాడు. ஈசாயுடைய மூத்த பிள்ளைகள் தங்கள் வேலைகளுக்கு போனார்கள். ఈసాయికి పెద్ద బిడ్డలంతా వాళ్ళ పని. அபிஷேகம் பெற்றவன், అభిషేకం పొందుకున్నాడు. கர்த்தருடைய தரிசனம் பெற்றவன் దేవుని దర్శనాన్ని తీసుకొని ஆடுகளை மேய்க்க போனான். తిరిగే మేకలు మేపేదానికి పోయాడు. ஆமென். ఆమేన్. அபிஷேகம் பெற்ற பிறகு கூட தகப்பன் அவனை பொருட்படுத்தவில்லை. అభిషేకం పొందుకొని తర్వాతను వాన తండ్రి వాణ్ణి ఇది చేయలేదు. எத்தனை பேருக்கு புரியுது?
ఆమేన్. ఆమేన్. வழக்கம் போல் ஆடு மேய்க்கிறான். మామూలుగా వాడు మేకలు మేపుకుంటా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. முதல்ல சொன்னது போல ఫస్ట్ లో చెప్పిన తర్వాత ஈசாய் மறந்து விட்டார். ఈసాయి మర్చిపోయాడు. ஆனால் அபிஷேகித்தவர் மறக்கல்ல. అయితే అభిషేకం ఇచ్చిన వాడు దేవుడు మరి లేదు. ஆட்டு மந்தையில் கிடந்த தாவீதை మేకల మందలో ఉండిన దావీదుని அரண்மனைக்குள் கொண்டு வருவதற்காய் అరణ్మన లోపల తీసుకొచ్చేదానికి ஒரு అசுத்த ఆవిயை సౌలుக்குள் ஏவுகிறார். ఒక 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 పిశాసుని సౌలు లోపల పంపుతాడు. 16:19 1 சாமுவேல் 16:19 வாசிங்க. சொல்ல சொன்னான். எங்க இருக்கிறான்? ఎక్కడ ఉన్నాడు? நல்ல கவனிங்க. எங்க இருக்கிறான்? ఇప్పుడు యాడు ఉన్నాడు? ஆட்டு மந்தை. யார் இவன்? ఎవరు వీడు? எதற்காய்? వాడు ఏంటికి అభిషేకం అందుకున్నాడు? இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகிக்கப்பட்டவன். ఇశ్రాయేలుకు రెండో రాజాగా అభిషేకం పొందినవాడు. பெற்ற தகப்பனவனை பொருட்டாய் எண்ணவில்லை. వాని తండ్రి వాణ్ణి ఏమి తల్లిలేదు. சகோதரர்கள் பொருட்டாய் எண்ணவில்லை. వాని అన్నలు వాణ్ణి ఏమి తల్లిలేదు. அவன் வழக்கம் போல் ஆடு மேய்க்கிறான். వాడు మామూలుగా తన మేక. ஆனால் ஆண்டவர் அங்கு ஒரு கிரியை செய்கிறார். అవుతే దేవుడు అక్కడ ఒక క్రియ சவுலுடைய அரண்மனைக்குள் தாவீதை கொண்டு வருவதற்காய் సౌలు అరణ్మనలో దావీదుని తీసుకొచ్చేదానికి சவுல் ஒரு அசுத்தாவியினால் ஏவப்படுகிறான். సౌలు ఒక పిశాసు ఆత్మని వానికి ఇస్తాడు. ஆமென். ఆమేన్. அதை துரத்துவதற்காய் దాని తరిమేదానికి சுரமண்டலம் வாசிக்கிற సుర మండలాన్ని கை ఊదేదానికి தேர்ந்த ஒருவனை వాడు మంచి அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். పిలుచుకొని వస్తారు. ஆமென். ఆమేన్. நல்ல கவனிங்க. தரிசனம் பெற்றவன் దర్శనం అందుకున్నాడు. எல்லாராலும் மறந்து போனாலும் అందరి నుంచి அதுதான் தாவீது சொல்றான். செத்தவனை போல நான் மறக்கப்பட்டேன். సచ్చినంతర నేను మర్చిపోయినా. நான் ஒருத்தன் வீட்ல உண்டுன்னு என் அப்பனுக்கும் தெரியாது, என் அண்ணனுங்களுக்கும் தெரியாது. నేను ఒకడు ఉండాడని నా ఇంట్లో నా తండ్రికి తెలియదు, నా అన్నకి ஆனால் என் மேல் தரிசனம் வைத்தவர் மறக்கவில்லை. నా మీద పెట్టిన దర్శనం పెట్టిన ஆட்டு దేవుడు மந்தையிலிருந்து என்னை அரண்மனைக்குள் கொண்டு வந்தார். మేక మందలోంచి అరణ్మనకి తీసుకొని వస్తారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உன்னில் தரிசனத்தை தந்தவர் నీలో దర్శనం ఇచ్చినవాడు. மனிதர்களால் நீ மறக்கப்பட்டாலும் మనుషుల్లో నువ్వు మర్చిపోతే ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர்வார். దేవుడు దర్శనాన్ని నీ జీవితంలో చేసే. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. உன் தரிசனம் நிறைவேறியே தீரும். నీ దర్శనం అయ్యే అవును. உனக்கு தரிசனத்தை தந்தவர் உன்னை மறக்க மாட்டார். నీకు దర్శనం ఇచ్చిన దేవుడు నిన్ను మరిడు. ஆதியாகமம் 25 அதிகாரம் 1வது வாக்கியம். ఆదికాండం 25వ అధ్యాయం 1వ వాక్యము. போதும். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அபிரகாமுக்கு சாராளை தெரியும். అబ్రహాము సారాలు తెలుసును. அபிரகாமுக்கு மனைவி சாராளை தெரியும். భార్య సారాలు తెలుసును. பாட்டியம்மா சாராவை தெரியும். ఆ యవ్వనిని తెలుసును. இன்னொரு பாட்டியம்மா உண்டு ஆகாரையும் தெரியும். ఇంకొక అవ్వ ఆగారని இது யாரு? கேத்துராள். ஹல்லேலூயா. 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 அப்ரகாமே மறந்து போனான். అబ్రహామే దాన్ని మరిచిపోతాడు. அப்ரகாமால் மறக்கப்பட்ட ஒரு மனை. అబ్రహాము నుంచి మరిచిపోయిన ఒక మంచి மனைவி. వాన భార్య. ஹல்லேலூயா. హల్లెలూయా. விவாகம் பண்ணியவள். వివాహం చేసినాడు. அப்ரகாம் விவாகம் பண்ணிய ஒரு மனைவி. అబ్రహాం వివాహం చేసిన கேத்துராள். పేత్రాల్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னங்க ஆச்சு? ఏమైంది? கேத்துராள் எல்லாராலும் மறக்கப்பட்டாள். పేత్రాల్ అందరూ మర్చిపోతారు. அப்ரகாமே மறந்து விட்டான். అబ్రహామే మర్చిపోతాడు. ஆமென். ఆమేన్. அப்ரகாம் உயிரோடு சாகும்போது, అబ్రహాం సచ్చినప్పుడు, அதாவது அவனுடைய கடைசி காலத்தில் అప్పుడు వాని కొనే కాలములో அப்ரகாமை பார்த்து கொண்டது கேத்துராள். అబ్రహాం చూసుకొనింది కేత్రాలని ఆయమ్మ. ஆமென். ఆమేన్. வயசான காலத்துல వయసైన కాలములో அப்ரகாமுக்கு மனைவியாய் இருந்தவள் கேத்துராள். అబ్రహాముకు భార్యగా ఉండింది కేత్రాలు. அவளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். ఆయమ్మకు బిడ్డలు ఉన్నారు. ஆனால் அந்த சந்ததியையே அப்ரகாம் மறந்தான். ఆ సంతతిని వంశాన్ని అబ్రహాం మర్చాడు. ஆமென். 6வது வாக்கியம் சொல்லுகிறது. 6వ వాక్యం చెప్తాయి. அப்ரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டிகளில் பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே, நல்ல கவனிங்க, அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கிடத்திலிருந்து விட்டு
விலகி போக கீழ் தேசத்துக்கு அனுப்பி விட்டான். వారందరిని విడిచి దూరంగా పోయే దేశానికి పంపాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. தான் உயிரோடு இருக்கும்போது వాడు ప్రాణంతో ఉన్నప్పుడు இந்த கேத்துராளுடைய சந்ததியை தன்னுடைய ஈசாக்கிடமிருந்து அபிரகாம் பிரித்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. కేతురాలు ఒక సంతతిని వాణ్ణి ఈసాకిన దగ్గర నుంచి ఇప్పి వాణ్ణి దూరంగా తోశారు. அல்லேலூயா. ஏற்கனவே இஸ்மாயேல் திருப்பி விட்டப்பட்டான். దీనికి ముందు ఇస్మాయిల్ అనే మార్చి పెట్టారు. அல்லேலூயா. ஆகாரும் இஸ்மவேலும் தனியா இருக்கிறார்கள். అవుతే ఇప్పుడు ఇస్మాయిల్ తనిగా ఉన్నాడు. 9வது வாக்கியம் சொல்லுகிறது, ఆ 9వ వాక్యం చెప్తాయి, அபிரகாமின் மரணத்தில் అబ్రహాం చచ్చినప్పుడు ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். ఈసాకును ఇస్మాయిలు ఇద్దరు చేరి వాణ్ణి తపం చేశారు. இஸ்மவேலும் அப்ரகாமுடைய மரணத்திற்கு கூட அழைக்கப்படாதவன், இல்லாவிட்டால் அழைக்கப்படாத ஒரு சந்ததி என்றால் கேத்துராளுடைய குடும்பம். అబ్రహాం మరణానికి కూడా వాళ్ళని పిల్లి లేకుండా ఉండే సంతతి అనేది కేతురాలు ఒక సంతతి. ஆகாருடைய சந்ததி இஸ்மாயேலும் ஈசாக்கும் சேர்ந்துதான் அப்ரகாமை அடக்கம் பண்ணினார்கள். ஆகார் சந்ததினி இஸ்மாயேல் అనేక ஈசாக்கின் இద్దరు చేశారు. அந்த கூட்டத்தில் கூட இந்த கேத்துராளுடைய பிள்ளைகளோ அங்கு இல்லை, அவர்கள் மறக்கப்பட்டார்கள். ఈ కార్యం చేసేదాని కేతురాలనే వాని బిడ్డలు ఆ అమ్మ బిడ్డలు ఎవరు தகப்பனுடைய மரணத்தில் கூட இப்படி ஒரு சந்ததி இருந்ததென்று அறியப்படாதபடிக்கு அவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள். వాడు చచ్చినప్పుడు ఈ సంతతిలు ఉండారని తెలికిండా కూడా వాడు మర్చిపోయారు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? దేవుడు ఏం చేశాడు తెలుసునా? காலங்கள் கடந்து போனது. కాలాలు తోసిపోతాయి. காலங்கள் கடந்து போனது, உருண்டோடியது. కాలాలు పోతా ఉన్నాయి. மோசே ஒரு வனாந்தரத்தில் போய் எட்டி சேருகிறான். మోసే ఒక వనాంతరంలో పోయి నిలిచి చూస్తాడు. హల్లెలూయా. மோசே ஒரு வனாந்தரத்தில் போய் சேருகிறான். మోసే ఒక వనాంతరంలో పోయి నిలుస్తాడు. எடுத்து வாசிக்கலாம். యాత్రాగమం 2వ అధికారం 15-16. విమోచనకాండ 2వ అధికారము 15-16 చదువుతాము. மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அது போதும். அப்படியே 9 வாசிங்க. சாரி 21. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கினான். எந்த மனிதன்? யா மனுஷி? எத்திரோ யாரு? எத்திரோ மீதியானியருடைய ஆசாரியன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மோசே தங்குறது எங்க? மோசே వాడు ఉండేది ఎక్కడ? மீதியானியருடைய ஆசாரியனாகிய எத்திரோவின் வீட்டில். ఆసారియనాడు ఎత్రియోన్ అనే ఒక ఇంట్లో. இப்போ எத்திரோ ఇప్పుడు தன்னுடைய மகளை తన కూతుర్ని மோசேக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறார். మోసేకు వివాహం చేసి ఇస్తాడు. ஆமென் ఆமெన్. பேர் என்ன? கெத்துராள். சிப்போர். சாரி சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்த. நல்ல கவனிங்க. சிப்போராள் అనే తన కూతుని మోసేకి ఇచ్చాడు. మోసే யாரு? మోసే ఎవరు? எபிரேயன். ఎబ్రాయుడు. ஆமென் ఆமெన్. எபிரேயன். ఎబ్రాయుడు. ஆனால் வந்து சேர்ந்ததுங்க ఎక్కడ వచ్చారు? மீதியானியருடைய தேசம். மீதியார் అనే ఒక దేశంలో மீதியானியர்களில் ஒரு ஆசாரியனாகிய மீதியார் అనే ఒక ఆసారియని எத்திரோவின் மகளுக்கு ఎత్తిరోని ఇంట్లో மகளுக்கும் మన కూతురుకు மோசேக்கும் விவாகம் நடக்கிறது. మోసేకు వివాహం జరుగుతాయి. இதுல என்ன விசேஷம்? దీనిలో ఏం విశేషము? இந்த மீதியானியர் யார் என்றால், మీదియానర్ అంటే இனி திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 25:2 வாசிங்க. ఆదియాగమం 25:2. சிம்ரானையும் யாருங்க? யாரு? மீதியான் யார்? அப்போ மீதியான் ఎవడు? அப்ரஹாமுடைய 3வது மனைவியுடைய பிள்ளை. யார் தாய்? ఎవరు తల్లి? కేతురాల్. நல்லா சொல்லுங்களே.
கெத்துராள் కేతురాల్ அப்ரகாமால் மறக்கப்பட்டவள். ఆబ్రహాం మరిసిపోయినోడు. அப்ரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு இஸ்மாயேலால் மறக்கப்பட்டவள். ఆబ్రహాం సంతతిలో వాళ్ళని మరిసిపోయినోళ్ళు. இவர்களால் மறக்கப்பட்ட ஒரு சந்ததி. వీళ్ళు మరిసిపోయిన ఒక సంతతి. ஆனால் தேவன் దేవుడు அந்த மீதியானுடைய சந்ததியிலிருந்து ஒன்றை எடுக்கிறார். ఆ మీదియానే ఒక సంతతిలోంచి ఒకని లేపుతాడు. ஹalleluya. இப்ப மோசேயுடைய சந்ததி, ఇప్పుడు మోసే ఒక వంశము, மீதியானியருடைய சந்ததி మీదియాన్ అనే ఒక సంతతిలో மோசேயுடைய லேவி கோத்திரத்துக்குள் உட்படுகிறது. మోసే ఒక లేవి గోత్రం లోపల వస్తారు. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உன் வாழ்க்கை எவ்வளவு மறக்கப்பட்ட ஜீவிதமாய் உன் வாழ்க்கை இருந்தாலும், నీ జీవితం ఎన్ని కాలాలుగా పోతేనో, மனிதர்களால் எவ்வளவு மறக்கப்பட்டு போன ஜீவிதமாய் இருந்தாலும், మనుషుల్లో ఎన్ని కాలాలు మరిసిపోయి ఉంటానో, அப்ரகாமின் தேவன் இன்று நமக்கும் தேவனாய் இருக்கிறார். అబ్రహాము నీ దేవుడు ఇప్పుడు మనకు దేవుడుగా ఉన్నాడు. நான் சொல்றேன், கெத்துராளின் தேவன் இன்று உனக்கும் தேவனாய் இருக்கிறார். కేతురాలకు దేవుడు అనేది మనకు இப்பொழுது ఉన్నాడు. உன் சந்ததிகள் மறக்கப்பட்டு போனாலும், నీ వంశాలు మరిసిపోయి உன் ఉంటాను, சந்ததிகளின் சந்ததிகளை வாக்குத்தத்தம் கொண்டு அணைத்து உயர்த்துகிற தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். వంశాలని లేపే ఒక దేవుడు మనల్ని ఆరాధిస్తా ఉన్నాడు. மறக்கப்பட்ட ஒரு சந்ததி మరిసిపోయిన ఒక వంశము இப்பொழுது மோசேக்கு வாழ்க்கைப்பட்டதால், ఇప్పుడు మోసేకి వాని மோசேயின் வம்சத்தை பெற்றெடுக்கிற தாயாய் இதே மீதியானிய ஸ்திரீ மாறுகிறார். మోసే వాడు పుట్టపెట్టిన ఇదే మీదియానీయుడి స్త్రీ. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, மனிதனால் துரத்தப்பட்ட, మనిషి తరిమిందని, மனிதனால் மறக்கப்பட்ட ஒரு சந்ததி, మనిషిలో ఒక మరిసిపోయిన వంశము தேவனுக்கு ஆராதனை செய்யும் லேவி கோத்திரத்தில் சந்ததிகளை பெற்றெடுக்கிற ஒரு தாயா இருக்கிறார். దేవుని ఆరాధించే ఒక సంతతిలో దేవుడు వాడిని அன்பு పుట్టపెడతాడు. தேவ பிள்ளையே, దేవుని உன் బిడ్డలారా, வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் எப்பேற்பட்ட மனிதர்களால் மறக்கப்பட்டு போனதாய் ఈ இருக்கலாம். కార్యాలు ఎట్లా మనుషుల్లోంచి మరిసిపోయేదిగా ఉంటేనో, உன்னை அழைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்த தெய்வம், உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னே உன்னை குறித்த உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் நிலைமை எப்படி இருக்கணும், உன் முடிவு எப்படி இருக்கணும் என்று எழுதி வைத்த தெய்வம் உன்னை மறக்க மாட்டார். నిన్ను పుట్టిపెట్టిన దేవుడు, నిన్ను పిలిచిన దేవుడు, నీకు వాగ్దానం ఇచ్చిన దేవుడు నిన్ను ఎప్పుడు మరిడు. ஹalleluya. 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 இன்றைய சூழ்நிலை எதுவாய் இருக்கட்டும், ఇప్పుడుగా సమయాలు ఎదిగా ఉండొచ్చు. மனிதர்களால் மறக்கப்பட்டு போனீங்களா? మనుషుల్లో మర్చిపోయిండామా? சொன்னவங்க மறந்துட்டாங்களா? చెప్పిన వాళ్ళు கவலைப்படாதீங்க, நம்மை அழைத்தவர், நம்மை உருவாக்கினவர் என்னை மறப்பதில்லை. చింతపడదండి, మనం పిలిచిన దేవుడు మనల్ని கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மேலுள்ள கர்த்தருடைய தரிசனம் నా మీద దేవుని దర్శనము நிச்சயம் நிறைவேறியே தீரும். నిశ్చయంగా జరుగును, நிச்சயம் நிறைவேறியே தீரும். నిశ్చయంగా జరిగే జరుగును, நிச்சயம் நிறைவேறியே தீரும். నిశ్చయంగా జరిగే జరుగును. அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. హల్లెలూయా. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டா, என்னை மறந்திடவே மாட்டா. ஒரு முறை கூட, அபிஷேகம் என் மேலே வைத்தவர் நீ ஒருபோதும் கைவிடவே மாட்டா. தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் என்னை ஒருபோதும் மறந்திடவே மாட்டா. கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. சொல்லுங்க, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. மறந்திடவே மாட்டா, மறந்திடவே
தகப்பனே, நாங்கள் நம்பி இருந்த மனிதர்கள் எங்களை மறந்து போகலாம் அப்பா. பெற்ற தாயும் தகப்பனும் எங்களை மறந்து போகலாம். வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். எங்கள் மேல் தரிசனத்தை தந்த நீர், எங்க சூழ்நிலை எப்படி மாறி போனாலும் எங்களில் தரிசனத்தை தந்தவர் நீர் மறக்க மாட்டீரப்பா. எங்கள் மேல் தரிசனத்தை தந்தவர் நீர் மறக்க மாட்டீர். அன்பு தகப்பனே, ஒருவேளை மனிதர்களால் மறக்கப்பட்டு, நம்பி இருந்த மனிதர்களால் மறக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நம்பி இருந்தோம், ஆனா இப்படியே மாத்திட்டாங்களே, இப்படி மறந்துட்டாங்களே. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களை உருவாக்கின தெய்வம் நீர். நீர் அவர்களை மறப்பதில்லையப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவங்க வாழ்க்கையில உம்முடைய தரிசனங்கள் நிறைவேறட்டும் என்று வாழ்த்துகிறேன். தேவன் அவர்களுக்காய் நிச்சயித்து வைத்திருக்கிற நன்மைகள் அவர்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாதனே, உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாதனே, உம் நன்மைகள் நினைக்கிறோம். குழியின் அடியில் கிடந்த என்னை தூக்கி நீரே, குழியின் அடியில் கிடந்த என்னை தூக்கி நீரே, கண்மலையின் சிகரத்திலே நிறுத்தி நீரே, கண்மலையின் சிகரத்திலே நிறுத்தி நீரே. ஓ நன்றி சொல்லி, ஆக நன்றி சொல்லி, நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாதனே, உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாதனே, உன் நன்மைகளை நினைக்கிறோம். நீங்க நன்மை செய்ததால் நான் நன்றி சொல்கிறேன், கண்மணி போல் காத்ததினால் துதித்து பாடுவேன். நீங்க நன்மை செய்ததால் நான் நன்றி சொல்கிறேன், கண்மணி போல் காத்ததினால் துதித்து பாடுவேன். என் கால்கள் சறுக்கி விழும்போது தாங்கி நின்றவரே, என் கால்கள் சறுக்கி விழும்போது தாங்கி நின்றவரே, நான் குழியில் விழுந்த போதும் என்னை தூக்கி விட்டவரே, நான் குழியில் விழுந்த போதும் என்னை தூக்கி விட்டவரே. நீங்க செய்த நன்மை நினைக்கும் போது இதயம் கணக்குது, உம்மை துதித்து புகழ்ந்து பாடுவதா இதயம் இனிக்குது. நீங்க செய்த நன்மை நினைக்கும் போது இதயம் கணக்குது, உம்மை துதித்து புகழ்ந்து பாடுவது இதயம் இனிக்குது. ஓ நன்றி சொல்லி, ஓ நன்றி சொல்லி, ஓ நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாதனே, உன் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லுங்க, நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாதனே, உன் நன்மைகளை நினைக்கிறோம். உம்முடைய மாத்திரம் நான் என் தயவு வைத்தீரே, சிறுமையான என்னையும் நினைவு கூர்ந்தீரே. உம்முடைய மாத்திரம் நான் மேல் தயவு வைத்தீரே, சிறுமையான என்னையும் நினைவு கூர்ந்தீரே. முன்பாக அமர செய்தீரே, ராஜாக்களின் முன்பாகவும் அமர செய்தீரே. அழுக்கான என்னையும் அழகை பார்த்தீரே, அழுக்கான என்னையும் அழகை பார்த்தீரே. உங்க அன்பு இரக்கம் கிருபை தய
என்றும் உள்ளது. உம்மை நித்தம் துதித்து பாடுவது ஜீவன் வாழுது. உங்க அன்பு இரக்கம் கிருபை தயவு என்றும் உள்ளது. உம்மை நித்தம் துதித்து பாடுவது ஜீவன் வாழுது. நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம். நாதனே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஏசையா ஏசையா உன் நன்மைகளை நினைக்கிறோம். குழியின் அடியில் கிடந்த என்னை தூக்கி நீரே. குழியின் அடியில் கிடந்த என்னை தூக்கி நீரே. கண்மலையின் சிகரத்திலே நிறுத்தி நீரே. கண்மலையின் சிகரத்திலே நிறுத்தி நீரே. ஓ நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம். நாதனே உன் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லுங்க, நன்றி சொல்லி துதிக்கிறோம். குழியின் அடியில் கிடந்த என்னை தூக்கி நீரே. குழியின் அடியில் கிடந்த என் தூக்கி நீரே. கண்மலையின் சிகரத்திலே நிறுத்தி நீரே. என்னை கண்மலையின் சிகரத்தில் நிறுத்தி நீரே. நன்றி சொல்லி துதிக்கிறோம். நாதனே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம். நாதனே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம். நாதனே உம் நன்மைகளை நினைக்கிறோம்.